பிரதமர் மோடியின் கையை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பிடித்து பார்த்தது பேசுபொருளாகியுள்ளது. பீகார் மாநிலம் ராஜ்கீரில் வரலாற்று சிறப்புமிக்க நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் கலந்து கொண்டார். இருவரும் அருகருகே அமர்ந்திருந்த போது மோடியின் கையை பிடித்த நிதிஷ்குமார் அவரது விரலை கூர்ந்து பார்த்ததோடு பிரதமர் மோடியிடம் சில சந்தேகங்களை கேட்டுள்ளார். வாக்களித்த போது வைக்கப்பட்ட மை பிரதமர் மோடியின் விரலில் இன்னும் அழியாமல் இருந்ததாகவும், தனது விரலில் மை அழிந்துவிட்டது, இன்னுமா உங்கள் விரலில் மை இருக்கிறது என ஆச்சரியத்துடன் நிதிஷ்குமார் கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் வாகனத்தின் மீது காலணி வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விவசாயிகளுக்கான நிதியுதவை விடுவிப்பதற்காக வாரணாசி வந்த பிரதமர் மோடி இரவில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார். கோயில் அமைந்துள்ள பகுதியில் பிரதமரின் வாகனம் சென்றபோது பொதுமக்கள் இருபுறமும் திரண்டு முழக்கங்களை எழுப்பி வரவேற்றனர். அப்போது பிரதமர் வாகனத்தின் மீது காலணி ஒன்று விழுந்தது. இதையடுத்து அதனை பாதுகாப்பு அதிகாரி உடனடியாக அகற்றினார். இது தொடர்பாக கூட்டத்தில் இருந்த ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்த காட்சி வெளியாகியுள்ளது. चप्पल फेंक के मार दिया मोदी 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 अब चप्पल फेंक के मार दिया मोदी 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 अब चप्पल फेंक के मार दिया मोदी 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 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.